இந்த பிரபஞ்சத்தில் பூமியில் மட்டும்தான் உயிரினங்கள் வாழ்கின்றனவா அல்லது வேறு ஏதேனும் கிரகங்களிலும் உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனவா? ஒருவேளை வேற்று கிரகங்களில் உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்குமானால் அவை எப்படி இருக்கும்? மனிதர்களை விட பல மடங்கு பலம் பொருந்தியவையாக இருக்குமா அல்லது மனிதனுக்கு கட்டுப்பட்டவையாக இருக்குமா? அவற்றின் செயல்கள் எப்படி இருக்கும்? அவை எப்படி உயிர் வாழ்கின்றன? தற்போது இந்த உலகை ஆட்டி படைக்கும் $1 மில்லியன் கேள்வி இதுதான். என்பன போன்ற கேள்விக்கெல்லாம் விடை தேடித்தான் பல்வேறு நாடுகளும் போட்டி போட்டுக்கொண்டு வேற்று கிரகவாசிகள் பற்றிய ஆராய்ச்சியை மேற்கொண்டுள்ளன. ரஷ்யாவைச் சேர்ந்த கோடீஸ்வரரான யூரி மில்னர் கடந்த 2015ஆம் ஆண்டு பிரேக் த்ரூ இன்டைட்டிவ்ஸ் என்ற ஆராய்ச்சி அமைப்பை ஏற்படுத்தினார். இந்த அமைப்பின் முக்கிய நோக்கமே இன்னும் 10 ஆண்டுகளில் வேற்று கிரகவாசிகளை கண்டுபிடித்து அவர்களை பற்றிய முழு விவரத்தையும் தெரிந்து கொள்வதுதான். இந்த அமைப்புக்கு கோட்பாட்டு இயற்பியலாளர் ஸ்டீபன் ஹாக்கிங் ஆதரவு அளித்ததுடன் பெருந்தொகையையும் கொடுத்து உதவி இருக்கிறார் என்பது பெரிய விஷயம். இந்நிலையில் வேற்று கிரகவாசிகளின் பரிணாம வடிவங்கள் பூமியில் வந்து இறங்கியதற்கான ஆதாரங்கள் உள்ளதாக அமெரிக்க உளவு நிறுவனம் ஒன்று தனது இணையதளத்தில் சமீபத்தில் செய்தி வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. வேற்று கிரகவாசிகள் பூமிக்கு வந்திருக்கிறார்கள் என நம்பும் மக்களும் ஆராய்ச்சியாளர்களும் உண்டு. கடந்த 1971ஆம் ஆண்டு நாசா விண்வெளி வீரர் எட்கர் மிட்சஸ் வேற்று கிரகவாசிகளை நேரடியாக பார்த்ததாக தெரிவித்திருந்தார். அப்போது அவரது கருத்து அமெரிக்க மக்களை மட்டுமல்லாமல் பென்டகன் பாதுகாப்பு அமைச்சகம், நாசா என பல்வேறு தரப்பினரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இப்போதும் பல பகுதிகளில் UFO எனப்படும் பறக்கும் தட்டு பறந்ததை மக்கள் பார்த்ததாக சொல்லி வருகிறார்கள். இதேபோல் வேற்று கிரகவாசிகள் உண்மையில் இருப்பார்களேயானால் அவர்கள் பூமிக்கு வர வேண்டிய அவசியம் என்ன? இதற்கு வேற்று கிரகவாசிகள் பற்றிய ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும் பதில் மிகவும் விசித்திரமானதாக உள்ளது. மற்ற கிரகங்களில் உயிரினங்கள் உள்ளதா அல்லது உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழல் இருக்கிறதா என நாம் எந்த நோக்கத்திற்காக மற்ற கிரகங்களுக்கு செயற்கைக்கோள்களை அனுப்பி வேவு பார்க்கிறோமோ அதே நோக்கத்தில்தான் மற்ற கிரகங்களில் உயிரினங்கள் இருக்கின்றதா என்று வேவு பார்க்கவே வேற்று கிரகவாசிகள் பூமிக்கு வந்திருக்க வேண்டும் என்று தெரிவிக்கின்றனர். வேற்று கிரகவாசிகளும் இல்லை, பறக்கும் தட்டுகளும் இல்லை, அவை எல்லாமே கட்டுக்கதைகள் என சத்தியம் செய்து மறுக்கும் மனிதர்களும் இந்த உலகில் இருக்கிறார்கள். இங்கு பிரச்சனை என்னவென்றால் வேற்று கிரகவாசிகள் இருக்கிறார்களா அல்லது இல்லையா என்பதை விடவும் அதே போன்ற மனிதர்கள் ஒருவேளை இருப்பார்களேயானால் பூமிக்கு அவர்களால் ஏதேனும் ஆபத்து ஏற்படுமோ என்ற கவலைதான் இங்கு அதிகம். ஏனெனில் அவர்கள் நம்மை விட பல மடங்கு அறிவுக்கூர்மை உள்ளவர்களாகவும் அதிநவீன தொழில்நுட்பத்தை அறிந்தவர்களாகவும் இருப்பார்கள் என்பதுதான் ஆராய்ச்சியாளர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. எகிப்து பிரமிடுகளுக்குள் மம்மி இல்லை, அங்கு எழுதப்பட்டிருக்கும் எழுத்துக்களின் வடிவங்களும் பூமியைச் சேர்ந்த எழுத்து வடிவங்கள் இல்லை. மேலும் பிரமிடுகளை பொறுத்தவரை அதீத திறன்களை கொண்டும் நவீன தொழில்நுட்பங்களுடனும் கட்டப்பட்டுள்ளன. எனவே இது மனிதர்களால் கட்டப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள். அதேபோல் பசிபிக் பெருங்கடலுக்கு நடுவில் அமைந்திருக்கும் ஈஸ்டர் தீவில் உள்ள மொய் சிலைகளை உருவாக்கும் சக்திகளும் மனிதனுக்கு இல்லை. ஏனென்றால் அந்த சிலைகள் ஒவ்வொன்றும் 20 முதல் 30 அடி உயரம் வரை இருப்பதுடன் 40 டன் வரை எடை கொண்டவையாக உள்ளன. சிலி நாட்டிலிருந்து சுமார் 2020 மைல் தொலைவில் உள்ள இந்த தீவுக்கு போக்குவரத்து வசதி இல்லாத அந்த காலத்தில் மனிதர்கள் எப்படி சென்றிருக்க முடியும்? அப்படி சென்றிருந்தாலும் 40 டன் எடை கொண்ட கற்களை அவர்களால் எப்படி எடுத்து சென்றிருக்க முடியும்? எனவே இவை எல்லாமே வேற்று கிரகவாசிகளால் உருவாக்கப்பட்டவைதான் என்றும் பலரும் அடித்து கூறுகிறார்கள். யார் எதை வேண்டுமானாலும் சொல்லுங்கள், நான் அதை நம்ப மாட்டேன் என்கிறீர்களா? அப்படியானால் இந்த வீடியோவை மேலும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வரையப்பட்ட இத்தாலி குகை ஓவியங்கள், அமெரிக்காவில் உள்ள சுகோ கென்யன் உட்டா குகை ஓவியங்கள் மற்றும் ஆஸ்திரேலியாவின் கிம்பர்லி குகையில் காணப்படும் ஓவியங்களில் மனிதர்கள் ஆகாயத்தில் பறப்பது போலவும் அவர்களின் தலையில் தகவல் தொடர்பு ஆண்டனாக்களுடன் கவசங்கள் இருப்பது போன்றும் படங்கள் வரையப்பட்டுள்ளன. இவை எப்படி சாத்தியம்? மத்திய அமெரிக்காவில் உள்ள குவட்டமாலா பகுதியில் நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியின் போது ஒரு வேற்றுக்கிரகவாசியின் மாதிரி சிற்பம் கண்டுபிடிக்கப்பட்டது. இது பல 100 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என தெரிய வந்துள்ளது. இன்றைய விண்வெளி வீரரின் உருவ அமைப்பில் இருக்கும் இந்த சிற்பம் ஒரு மனிதன் தலைக்கவசத்துடன் இருப்பது போன்று வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் வெளி உலகை பார்ப்பதற்கான கண்ணாடி, சுவாசிப்பதற்கான குழாய், மார்பில், கண்ட்ரோல் சிஸ்டம் மற்றும் தலையில் ஆண்டனா காணப்படுகிறது.
இந்த சிற்பம் இன்றைய நவீன விண்வெளி வீரரை மாதிரியாக கொண்டு உருவாக்கப்பட்டது போல் உள்ளது. அதேபோல் இஸ்தான்புல் அருங்காட்சியகத்தில் உள்ள ஒரு சிற்பம் அனைவரின் கவனத்தையும் வெகுவாக கவர்ந்திருக்கிறது. பல நூறு வருடங்களுக்கு முன் உருவாக்கப்பட்டதாக அறியப்படும் இந்த சிற்பமானது ஒரு மனிதன் சிறிய ரக விமானத்தை ஊட்டிச் செல்வது போன்று இருக்கிறது. எரிபொருளால் உருவாகும் நெருப்பை வெளியேற்றும் கருவி கூட மிக துல்லியமாக அதில் இடம்பெற்றுள்ளது. நம் அனைவருக்கும் பேரளவில் பரிச்சயமான மாயன் நாகரிகத்தை மட்டும் சரியான முறையில் ஆராய்ச்சி செய்தாலே இந்த உலகத்தை பற்றிய பல மர்மங்களுக்கு விடை கிடைக்கும் என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள். மாயன்களின் விண்வெளி கடவுள் பக்கால் சுமார் 8 அடிக்கும் அதிகமான உயரம் கொண்ட மிகப்பெரிய பலசாலியான இந்த கடவுள்தான் மாயன் இனத்தின் தலைவராகவும் இருந்துள்ளார் என அந்த பகுதி மக்கள் இப்போதும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட பக்கால் பாதாள உலகத்துக்கோ அல்லது ஆகாய உலகத்துக்கோ சென்று வரும் சக்தி கொண்டவராக இருந்திருக்கிறார். இதற்காக பறக்கும் ஒரு ஊர்தியையும் அவர் வைத்திருந்ததாகவும் அந்த ஊர்தியானது இன்றைய ராக்கெட் போன்ற வடிவமைப்புடன் இருந்துள்ளதாகவும் தெரிய வருகிறது. என்ன நம்ப முடியவில்லையா? மெக்சிகோவின் போலான்கோ நகரில் உள்ள மாயன் கோவிலின் இரகசிய அறை ஒன்றில் பக்கால் கடவுள் பறக்கும் ஊர்தியில் பயணம் செய்வது போன்றதொரு சிற்பம் செதுக்கப்பட்டிருப்பதே அதற்கு சாட்சி. அந்த சிற்பத்தின் அருகே மாயன் எழுத்துக்களால் குறிப்புரையும் இடம்பெற்றுள்ளது. இந்த தகவல்களையெல்லாம் நம்மை போலவே முதலில் ஆராய்ச்சியாளர்களும் நம்ப மறுத்ததுடன் ஆச்சரியமாகத்தான் பார்த்துள்ளனர். எனினும் பின்னர் அவர்கள் மேற்கொண்ட ஆராய்ச்சிக்கு பின்னரே அவற்றை உண்மை என்று ஒப்புக்கொண்டுள்ளனர். குகை ஓவியங்கள், சிற்பங்கள், விமானம் போன்ற ஊர்திகள் போன்றவற்றை எப்படி ஒரே மாதிரியாக வரையவும் செதுக்கவும் முடியும்? இவையெல்லாம் கற்பனை ஓவியங்கள் மற்றும் சிற்பங்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படி ஒரே மாதிரியான வடிவங்களை கற்பனையாக வரையவோ அல்லது செதுக்கவோ முடியும்? பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஓவியங்களும் சிற்பங்களும் எதை ஆதாரமாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கும்? யாரை பார்த்து மனிதர்கள் இவற்றை உருவாக்கி இருப்பார்கள் என்பதே ஆராய்ச்சியாளர்களின் மிகப்பெரிய ஆச்சரியம். நாஸ்கா லைன்ஸ் பற்றி அனைவருமே தெரிந்திருப்பீர்கள். பெருநாட்டில் நாஸ்கா பாலைவனத்தில் 80 கிலோமீட்டர் சதுர பரப்பளவில் விலங்குகளின் மிகப்பெரிய உருவங்களும் மிகப்பெரிய கோடுகளும் வரையப்பட்டிருக்கும். இந்த ஓவியங்களை சுமார் 1 கிலோமீட்டருக்கு மேல் சென்று ஆகாயத்தில் இருந்து பார்த்தால்தான் நம்மால் தெளிவாக பார்க்க முடியும். இந்த நாஸ்கா லைன்ஸ் எப்போது யாரால் உருவாக்கப்பட்டது என்று இன்று வரை கண்டுபிடிக்க முடியவில்லை. காரணம், அந்த நாட்டு அரசு இந்த இடத்தை பாதுகாக்கப்பட்ட இரகசிய இடமாக அறிவித்திருக்கிறது. இங்கு ஆராய்ச்சியாளர்கள் கூட செல்ல முடியாது. இங்கு மலைகளை சரி செய்து சுமார் 23 கிலோமீட்டர் தூரத்துக்கு விமான ஓடுதளம் போன்ற ஒரு அமைப்பு இன்றும் இருக்கிறது. மிக துல்லியமாக அமைக்கப்பட்டிருக்கும் இந்த ஓடுதளம் மலைகளை சமன் செய்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. வேற்றுக்கிரகவாசிகள் தங்களின் விண்கலன்களை பூமியில் தரையிறக்குவதற்கு இந்த நாசா ஓடுதளத்தை தான் பயன்படுத்தி இருக்க வேண்டும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். வேற்றுக்கிரகவாசிகள் மற்றும் UFO பற்றிய மாதிரிகள் உருவாக்கப்பட்டதற்கு நமது காலத்திலேயே ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இருக்கிறது. 2ஆம் உலகப் போர் நடைபெற்று கொண்டிருந்த காலகட்டம் அது. ஜப்பான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்த அருகில் உள்ள தீவுகளில் இராணுவ தளவாடங்களை குவித்ததுடன் அந்த பகுதியில் விமான தளத்தையும் அமைத்தது. அப்பகுதியில் வாழ்ந்த ஆதிவாசிகள் அமெரிக்க போர் வீரர்களை வானத்தில் இருந்து கடவுள்கள் பறந்து வருவதாக நினைத்தார்கள். போர் வீரர்களும் தாங்கள் கொண்டு சென்ற உணவு வகைகளை அவர்களுக்கு கொடுக்க ஆதிவாசிகள் உண்மையிலேயே இவர்களை கடவுளாக நினைக்க தொடங்கிவிட்டார்கள். போர் முடிந்து அமெரிக்க வீரர்கள் நாடு திரும்பினர். ஆனால் விமான தளங்கள் பழுதுபட்ட விமான உதிரிப்பாகங்களை அப்படியே விட்டு சென்றனர். அமெரிக்கர்கள் ஏன் அங்கு வந்தார்கள் என்பது ஆதிவாசிகளுக்கு கடைசி வரை தெரியாது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்று மட்டும்தான். ஏதோ ஒரு நோக்கத்திற்காக வானத்திலிருந்து கடவுள்கள் வந்தார்கள், பிறகு சென்று விட்டார்கள் என எண்ணினார்கள். பின்னர் அந்த ஆதிவாசிகள் இராணுவ உடையில் வந்த வீரர்கள் மற்றும் விமானங்களை பார்த்து அதை அப்படியே மாதிரி வடிவங்களாக உருவாக்கி வழிபடத் தொடங்கினார்கள். இதை போலத்தான் குகைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட ஓவியங்களும் சிற்பங்களும் வானத்திலிருந்து வந்தவர்களை அடிப்படையாக கொண்டு ஆதிகால மனிதர்களாக வடிவமைக்கப்பட்டிருக்கலாம் என்பது ஆராய்ச்சியாளர்களின் மறுக்க முடியாத கருத்தாக உள்ளது. அப்படியானால் பூமிக்கு வருகை தந்த வேற்றுக்கிரகவாசிகள் எங்கிருந்து வந்தார்கள்? என்ன கொண்டு செல்வதற்கு அவர்கள் பூமிக்கு வந்தார்கள்? அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று கண்டறியவே பல வருடங்களாக ஆராய்ச்சி நடைபெற்று வருகிறது. இருப்பினும் இன்று வரை வேற்றுக்கிரகவாசிகள் பற்றிய எந்த ஒரு தெளிவான முடிவும் நமக்கு கிடைக்கவில்லை என்பது மட்டும் உண்மை. ஸ்டீபன் ஹாக்கிங் இறப்பதற்கு முன்பு சொன்ன வார்த்தைகள் இதுதான்: ஏதோ ஒரு கிரகத்திலுள்ள ஒரு புத்திசாலி உயிரினம் நம் பூமியில் மின்னும் விளக்கொலிகளை நோட்டமிட்டு கொண்டிருக்கலாம். பூமிக்கு வரும் வழியும் அந்த உயிரினத்திற்கு தெரிந்திருக்கலாம். அதுபோன்ற உயிரினங்களை கண்டுபிடிக்க நாம் அனைவரும் தீவிரமாக செயல்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இருப்பினும் அவை நமக்கு மிகப்பெரிய ஆபத்தாகவும் முடியலாம் என்று ஆராய்ச்சியுடன் சேர்த்து எச்சரிக்கையையும் விடுத்து சென்றிருக்கிறார்.